விருதுநகர் மாவட்டம் திருசூலி அருகே உள்ள கஞ்சம்பட்டி கிராமத்தில் மயான வசதி இல்லாமல் சடலங்களை திறந்த வெளியில் வைத்து எரியூட்டும் அவல நிலை இருந்து வருகிறது. எனவே ஒரு தகன மேடையும் மயானத்திற்கு செல்ல நல்ல பாதையும் அமைத்து தர வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சுத்தமடம் ஊராட்சியில் அமைந்துள்ளது கஞ்சம்பட்டி கிராமம். இந்த கஞ்சம்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் பெரும்பாலானோர் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்து வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இப்பகுதியில் உயிரிழப்புகளுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு மயான வசதி இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயானத்துக்கு போற ரோடு வசதி எதுவுமே கிடையாது. மயானம் எரிமேடையும் எதுவும் கிடையாது. நாங்கள் எத்தனையோ வாட்டி மனு கொடுத்துருக்கோம், எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருக்கோம். அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க. ஆர்டர் வந்துருங்கிறாங்க. இடையில ஒரு வாட்டி ஆர்டர் வந்துச்சுன்னாங்க அது என்ன நடைமுறைன்னே தெரியல இது வரைக்கும். அதுக்கு அப்புறம் நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டு எனக்குள்ள இருக்கு சரி பண்ணிடுறாங்க ஒரு வாட்டி சொல்றாங்க. இந்த திருப்பி வந்து அந்த ஏரியா பக்கம் எட்டியே பார்க்கறது இல்லை. அந்த எந்த செலவுமே எங்களுக்கு வர்றதில்லை. மயான வசதி இல்லாத நிலையில் சடலங்களை திறந்த வெளியில் வைத்து எரியூட்டும் அவல நிலை இப்பகுதியில் உள்ளது. மேலும் சடலங்களை கொண்டு செல்வதற்கு சரியான பாதை வசதியும் இல்லாமல் கரடு முரடான சாலைகளிலும் களிமண் பாதைகளிலும் சடலங்களை கொண்டு சென்று காட்டுப்பகுதியில் திறந்த வெளியில் வைத்து எரியூட்டுகின்றனர். 4 நாளைக்கு முன்னாடி தான் என் தகப்பனார் இருந்தாரு. அவரை கொண்டு போறதுக்கு இப்படித்தான் இந்த சாலையை சீரமைச்சு தான் 2வது கொண்டு போனோம். அங்க எரிக்கிறதுக்கு இடம் இல்லாம தான் ஒரு கருவல் கடியில் வச்சு தான் எரிச்சுக்குவோம். எங்களுக்கு வந்து சரியான இது எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்ல இருந்து எத்தனையோ வாட்டி மனுவும் கொடுத்துட்டோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். இதுக்கு ஒரு விமோசனமே கிடையாது. மழை பெஞ்சதுல நிறைய தண்ணி அடிச்சுட்டு போய் எங்க பூரம் கிடங்காயிருச்சு. அதுல வந்து எரிமறைக்கு எரிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம நிறைய வாட்டி அமர்ந்து நாங்க திருப்பி மறுநாள் வச்சு எரிச்சிருக்கிற காலம்லாம் இருக்கு. சாலைக்கு துப்புரா நடந்து போக முடியல. குறிப்பாக மழை நேரத்தில் சடலங்கள் எரியாமல் பாதியிலேயே நின்று விடுவதாகவும் பின்னர் மறுநாள் வந்து மீதி சடலத்தை எரியூட்ட வேண்டிய இருப்பதாகவும் சில சமயங்களில் கடலங்கள் மழையில் நனைந்து 2-3 நாட்கள் வரை சடலங்களை எரியூட்டும் அவல நிலை இருப்பதாகவும் அப்பகுதியினர் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், கஞ்சம்பட்டி கிராமத்தில் சடலங்களை எரியூட்ட மயான வசதி இல்லை, சாலை வசதியும் இல்லை. யாரேனும் இருந்தால் காட்டு பகுதியில் தூக்கி கொண்டு சென்று எரிக்க வேண்டிய சூழல் உள்ளது. அவ்வாறு கொண்டு செல்லும் போது மழைக்காலங்களில் சில சமயங்களில் சடலங்கள் உடன் கீழே விழும் நிலையும் எங்களுக்கு ஏற்பட்டு உள்ளது. மயான வசதியும் இல்லை, சடலங்களை கொண்டு செல்ல சாலை வசதியும் இல்லை. இது குறித்து பலமுறை மனு அளித்தாலும் அதிகாரிகள் வந்து பார்க்கிறார்கள், ஆனால் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறினர். எனவே தங்கள் கிராமத்திற்கு சடலங்களை எரியூட்ட ஒரு தகன மேடையும் மயானத்துக்கு செல்ல நல்ல பாதையும் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அப்பகுதி மக்கள். எங்க ஊர்ல மயான வசதி, சாலை வசதி எந்த வசதியுமே எங்க ஊர்ல கிடையாது. அப்படியே இருந்தாலும் நாங்க அவுட்டர்ல தான் வச்சு வெளியே வச்சு எங்க ஊர் இறந்தவங்களை ஃபுல்லாமே வெளியே வச்சுதான் எரிச்சுட்டு இருக்கோம். கவர்மெண்ட்ல இருந்து வந்து நான் உங்களுக்கு மயான வசதி நாங்க செஞ்சு தர்றோம், கட்டி தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. மறுபடியும் நாங்க சேதங்களை கொண்டு வரும்போது வீட்டுக்கு வெளியே இங்கேயே வச்சு எரிக்கிற மாதிரி இருக்கு. மழை பெஞ்சிட்டாலோ எது பண்ணிட்டாலோ 2 நாள் 3 நாள் போட்டே தான் நாங்கள் எரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களும் மித்தவங்கள நாங்கள் கஷ்டமா இருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு மயானமும் ஒரு சாலை வசதியும் போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.